ஹலோ தன்ராஜ், கேட்குதா தன்ராஜ்? கேட்குது பொன்ராஜ். ஹாய் ஹலோ இப்படி உட்காரவே முடியாத உட்காண்ட நாட்டை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்பாடு அப்படின்ற நாட்டை பற்றி நம்ம இந்த சேனலில் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா மேலே ஐகார்ட்டில் தெரியுது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த உட்காண்ட நாட்டில் நம்ம மேரேஜ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா டப்பாக டான்ஸ் ஆடிடும். ஸோ அப்படி இந்த நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ தன்ராஜ், கேட்குதா தன்ராஜ்? கேட்குது பொன்ராஜ். ஓகே தன்ராஜ், இப்போ நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுமா தன்ராஜ்? அதாவது பொன்ராஜ், நான் இப்போ வந்து எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா, நான் அந்த கோட்டை தாண்டி நான் அந்த சைடு காலை வச்சேன் அப்படின்னா நான் தெற்கில் இருக்கேன்னு சொல்லலாம். அதே இது கோட்டை தாண்டி நான் பின்னாடி காலை வச்சேன் அப்படின்னா நான் வடக்கில் இருக்கேன்னு சொல்லலாம் பொன்ராஜ். ஓகே தன்ராஜ், இப்படி லூசுத்தனமாக பேசாமல் நம்ம யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். மன்னிக்கவும். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நான் வந்து 0 டிகிரி லேட்டிடியூடில் இருக்கேன். அதாவது நார்த்லேயும் கிடையாது, சவுத்துலேயும் கிடையாது. நான் வந்து அதுக்கு நடுவில் மைய பகுதியில் நான் நின்றுட்டுருக்கேன்னு சொல்ல வந்தேன். 0 டிகிரி லேட்டிடியூடில். ஓ சரி தன்ராஜ், நீங்கள் இப்போ புரியுது. இப்போ ஓகே தன்ராஜ், அங்கே இருக்கிற அங்கே இப்போ வெப்பநிலை அப்படின்றது, வானிலை அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி வெயில் அடிச்சுட்டு இருக்கு. இந்த வெயிலில் பார்த்திங்க அப்படின்னா தட்ப வெப்பநிலை பார்த்திங்க அப்படின்னா 23 24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கு. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து 13 14 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த நாட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்கள், அங்கே ரொம்ப நேரம் டைம் யூஸ் பண்ணாமல் ஒரு ஷேரட்டை பிடிச்சி டக்குனு இந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ இத்துடன் ஒளிப்பதிவாளருடன் தன்ராஜ் அவர்கள். சரி நன்றி, வணக்கம் நன்றி. ஓகே, இப்போ இந்த நாடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இப்போ அக்யூரேட்டாக தெரிஞ்சிருக்கும். 0 டிகிரி லேட்டிடியூடில் தான் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஈஸ்ட்டிலேருந்து வெஸ்ட்டுக்கு போகிற ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஒரு உலக உருண்டையில் நடுவில் வந்து மைய பகுதியில் சுற்றி இருக்கும், ஒரு ரிங் மாதிரி இருக்கும். முத்து ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, பேர்ல் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. முத்து போன்ற நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உகாண்டா நாடை. இந்த உகாண்டா நாட்டில் வந்து நம்ம நாட்டில் ரூபான்னு சொல்லுவோம், அந்த நாட்டில் காசு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஷில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டில் வந்து சாப்பாடு எல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆஃப் வந்து எல்லாருமே வந்து சப்பாத்தி தான் எடுத்துக்குவாங்க. அதுக்கு மேலே வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு நான்வெஜ்ஜுன்னு பார்த்திங்க அப்படின்னா சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஹவுஸ் ஃப்ளைஸ், இந்த மாதிரி பூச்சியை தான் அவங்க வந்து நான்வெஜ்ஜாக எடுத்துப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு. ஓகே, அந்த நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மெயினான ஒரு விஷயத்துக்கு வரலாம். ஸோ நம்ம நாட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா பொண்ணு வீட்டிலேருந்து நம்ம டேரெக்டாக காசு வாங்குவோம், வரதட்சணை கொடுமை நடக்கும், மாமியாருக்காக சண்டை நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் அந்த நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு கொடுமையும் கிடையாது. பிகாஸ் அந்த நாட்டில் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டில் அவங்க கேட்குற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பண்ணால் மட்டும்தான் பொண்ணு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா டவுரி அப்படின்றது நீங்கள் கொடுத்தா தான் பொண்ணு அவங்க வீட்டிலேருந்து கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா அந்த ஒரு நாட்டில் இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, அந்த ஹோட்டலில் வந்து இந்த சிக்கன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் எனக்கு இந்த ஹோட்டலே பிடிச்சிருக்கு, ஹோட்டலே வேணும் அப்படின்னா தான் உனக்கு பொண்ணு தருவேன்னு சொன்னால் நீங்கள் சம்பாரித்து அந்த ஒரு ஹோட்டலை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஒரு பொண்ணை கையில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஒரு நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அந்த நாட்டில் ஸ்டடீஸ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் வந்து அவங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைப்பாங்க. ஆனால் அதே இது பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து அவங்க சம்பாரித்து தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் அந்த இடத்துல இருக்குது. அந்த ஒரு கல்ச்சரை இன்னமுமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 80% வந்து கிறிஸ்டினும், மீதி இருக்கிற 20% முஸ்லீமும் தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஹிந்துஸ் வந்து போகலாம். அந்த இடத்துல ஹிந்துஸுக்கான டெம்பிள்ஸும் எல்லாமே வச்சுருக்காங்க. மொய் வீட்டு விருந்து அப்படின்னு வைப்பாங்க, அதாவது மொய் விருந்து அப்படின்னு வைப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மொய் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம இப்போ மொத்தமாக செலவு பண்ணி நம்ம மற்றவங்ககிட்ட வந்து மொய்யாக வாங்குவோம். ஸோ நம்ம வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அண்டாவோ குண்டாவோ வச்சுக்கிட்டு ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன்கிட்ட நம்ம காசு கொடுத்து அதை மொய்ன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அதை அட்வான்ஸாகவே பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்க ரிலேட்டிவ்ஸுக்கு, அவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணி நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட இருந்து இவ்வளோ செலவாகுது டாப் டு பாட்டம். ஸோ மேரேஜ் அப்படின்றது நடந்து முடிகிற வரைக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்றத முன்னாடியே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு சார்ட் போட்டு இவ்வளோ செலவாகுன்றதை எழுதி வச்சுட்டு எவ்வளோ பேர் இருக்காங்களோ ஒட்டுமொத்த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லார்ட்டையுமே தெரிஞ்சவங்க, ஊரில் இருக்கிறவங்க, வேறு நாட்டில் இருக்கிறவங்க, வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்க, வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே வந்து காசை ஃபண்டாக கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு மேரேஜை நடத்துவாங்க.
ஸோ இந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஈக்குவட்டார் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அந்த ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் 0 டிகிரியை தொட்டுட்டீங்க, 0 டிகிரியில் காலை பதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த நாட்டை பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்ட்ட உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன், கீப் வாட்சிங். தேங்க்யூ.